ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உலகு. இந்த ஒடுக்கம் அப்படின்னா என்ன? கனவு நிலை நனவு நிலைன்னு சொல்றீங்களா? அதுல சூக்கும தேகத்துல தான் கனவு நிகழும், தூல தேகத்துல தான் நனவு நிகழும். நான் முன்னையே படிச்சுட்டோம். முன்ன படிச்ச சூத்திரத்துக்கு வெண்பா படிக்கும் போது கனவு நிலை மறந்து நனவு நிலை அப்படின்னு ஒன்று படிச்சோமே, அதை நினைவு வச்சுக்கோங்க. பாருங்க, ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உலகு அப்படின்னு என்ன அர்த்தம்? இது யார் சொல்றா? ஒரு கூட்டம் சொல்லுச்சு, சூக்கும தேகமே ஆன்மான்னு சொல்லுச்சு. ஒருத்தர் தூல தேகமே ஆன்மான்னா அவனை மறுத்துட்டோம். இப்போ ஒருத்தர் சொல்றாங்க சூக்கும தேகமே ஆன்மான்னு சொன்னாங்க. அவர் எப்படி மறுத்து தரான்னு பாருங்க. ஐம்பொய்களும் ஒடுங்கி நின்ற போது நிகழும் கனவு நிலையில் நிகழ்ந்த காரியங்களை அறிகின்றது ஒன்று உடல் ஆகலின். படுத்திருக்கிறோம், தூக்கம் வருது, அப்படியே கனவு நிலைக்கு போறோம், கனவுல ஒன்றை அறிகிறோம். எனவே கனவு நிலையில் நிகழ்ந்த காரியங்களை அறிகின்றது ஒன்று உலகு ஆகலின் கனவில் இயங்கும் சூக்கும தேகத்திற்கு வேறாக ஆன்மா ஒன்று உண்டு என்பதாகும். கனவு காண்ற வரைக்கும் அது கனவா தெரியாதுங்க. நீங்க கோயிலுக்கு வந்தீங்க, தேவாரம் பாடிட்டு இருக்கிறீங்க, கனவு நல்லதான் நினைப்புங்க. அதுக்காக அப்படியே கனவு வந்து ஒரு தேவார பாட்டை பாடி முடிச்சுட்டீங்க, ஒரு சிற்றம்பலம் சொல்லி முடிச்சுட்டு விழிப்பு வந்துருச்சு. அப்புறம் தான் தூங்கிட்டு இருக்கிறோம், தேவார பாடுற கனவா? அப்ப கனவு கண்டே என்ற உணர்வு வருதா இல்லையா? அப்ப நான் இவ்வளவு நேரம் பாட்டு பாடிட்டு இருக்குது, ஓ கனவு இல்லையா? அப்ப இது கண்டே நீங்க அதான் சொல்றாரு. அப்படி எப்படி கண்ணின் வழியா பார்த்தேன், காது வழியா கேட்டேன் அப்படிங்கும்போது கண் அல்ல நான், காதல்ல நான் அப்படி உணர்ந்தோம் இல்லையா? அது மாதிரி சூக்கும தேகத்தின் வழியாக நான் கனவுக்கு போனேன். அப்ப சூக்கும தேகம் நான் அல்ல, தேகத்தின் வழியாக மற்றவற்றை உணர்ந்த தேகம் நான் அல்ல. அது மாதிரி இங்க சூக்கும தேகம் ஆன்மா அல்ல அப்படின்னு 4வது கூறு. இதையெல்லாம் மேற்கோள் எடுத்துக்காட்டு வெண்பாத மறுக்க போறாரு. போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போனா நல்லா இருக்குன்னு ஒரு வார்ம் அப் பண்ணி கொடுக்குறாரு. அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை.